எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ் ஆர்டர் லிஸ்ட் வந்துட்டு. ஸோ என் கண்ணை பார்த்து பயந்துருவேனா, அந்த மை வந்துட்டு கொஞ்சம் இழுவி கீழெல்லாம் வந்து அப்ளை ஆயிடுச்சு, அதான் அப்படி இருக்குது. சரி, ஓகே, இந்த ஆர்டர் பார்க்கலாமா? இது வந்து ஹொசூர்லேருந்து வந்த ஆர்டர் தான். ஸோ இவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, அவங்க வாட்ஸ்அப் மெசேஜ் நான் போடுறேன். என்னென்னா இன்ஸ்டா யூஸ் பண்ணுறதில்ல, அதனால வாட்ஸ்அப்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் வாட்ஸ்அப் ஆர்டர் எடுத்திருக்கேன். இதையே நான் இவ்வளோ அழுத்தி நான் சொல்கிறேன்னா காரணம் இருக்குது. லாஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து போட்டிருந்தேன், வாட்ஸ்அப்பில் எடுத்த ஆர்டர் தான் போட்டிருந்தேன். அதில் நான் வந்து அசால்ட்டாக வந்துட்டு 3-4 டேஸ் நான் வாட்ஸ்அப் பக்கம் போகலன்னு சொன்னனால ஒரு வியூவர்ஸ் வந்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், ஆனால் எப்படி நீங்கள் வந்து அசால்ட்டாக 3-4 டேஸ் வந்து வாட்ஸ்அப் பக்கம் போகலாங்கிறீங்க? பேமெண்ட் பண்ணவங்க வந்து பேனிக்காக தானே செய்வாங்க, உங்களோட இது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களோட தப்பு தானேன்னு. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் நான் என்னோட தப்புன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து டிஸ்பேச் பண்ணதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நான் வந்து கொஞ்சம் இதாகிருப்பாங்க. ஸோ டிஸ்பேச் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணாதது என் தப்பு தான், நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இவங்களோட பாயிண்ட்டுக்கு நான் வரேன். அவங்களுக்கு நான் ரிப்ளையும் கொடுத்துருந்தேன், என்னால் முடிஞ்ச வரை நான் சொல்லியிருந்தேன். திரும்பியும் அவங்க ஒரு பேரை அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ சரி, ஓகே, நான் வீடியோலேயே சொல்லிடலாமேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஆர்டர் இருக்குல்ல, இவங்க வந்துட்டு இன்ஸ்டா யூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கமெண்ட்லேயும் சரி, நான் ஒரு சில டைம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போதும் சரி, இந்த மாதிரி நான் இன்ஸ்டா யூஸ் பண்ணல, ப்ளீஸ் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுங்க சிஸ், நீங்கள் எப்போ மெசேஜ் பார்க்குறீங்களோ அப்போ ரிப்ளை பண்ணுங்கள், எப்போ ஆர்டர்ஸ் கொடுக்க முடியுமோ அப்போ ஆர்டர் அக்செப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ரொம்ப மாதமாக வந்துட்டு வாட்ஸ்அப் பக்கமே நான் போகிறதே இல்லை, ஆர்டர்ஸே சுத்தமாக எடுக்கிறது இல்லை, இன்ஸ்டா மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதுக்கு பல காரணம் இருக்குது. நான் அதில் ஃபேஸ் பண்ண விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்னால் சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு சில காரணத்துக்காக தான் நான் வாட்ஸ்அப்பை அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னால் முடியல, அதை ஹேண்டில் பண்ண முடியல. அதில் வர மெசேஜஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வீடியோவிலே பல தடவை சொல்வேன், இன்ஸ்டாவில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் இன்ஸ்டா இல்லைன்னு சொல்கிறனால எனக்கே கொஞ்சம் ஓகே, அவங்க கேட்குறதும் நியாயம் தானே, இன்ஸ்டா இல்லாதவங்க எப்படி ஆர்டர் பண்ணுவாங்க நம்மக்கிட்டன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் நான் இப்போ வாட்ஸ்அப் போய் அப்பப்போ ஒரு சில சேட்லாம் பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன். மற்றபடி அசால்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் இன்னும் இல்லை. தேவையில்லாத மெசேஜஸ் எனக்கு வருது. நான் அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஆடியோ மெசேஜஸோட உங்களுக்கு ப்ரூஃபோட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்லிட்டேன். ஓகே, இந்த ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நமக்கு இந்த பீட்ஸ் பிரேஸ்லெட், கஸ்டமைஸ் பிரேஸ்லெட் ஆர்டர் வந்திருக்கு. இது வந்து மொத்தம் 10 பிரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. ஒரு சில சார்ம்ஸ் வந்து உங்களுக்கு இஷ்டப்படி போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க, சைஸு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் மாதிரி கொடுத்துட்டேன். என்னென்னா பட்டர்ஃப்ளை சாம் கேட்டிருந்தாங்க, 2 பிளாக் பட்டர்ஃப்ளை சாம். அது நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு அது கொடுக்க முடியல. இவங்களுக்கு கிஃப்டாக ஒரு பிரேஸ்லெட், இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்டும் கிஃப்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். அவங்க கை கடிச்சதும் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ அகெயின் சொல்கிறேன், முடிஞ்ச வரை இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் வாட்ஸ்அப் பக்கம் வந்தேன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன், லேட்டானா